துளாராசிக்கார பெண்கள். துளாராசிக்கார பெண்களோட குணாதிசயம் பத்தி சொல்லுங்க. அப்படியே தொழில் அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலையே ரொம்ப மென்மையான ரசிக்கக்கூடிய குணத்தால பெரிய மனசு படைச்ச பெண்கள் துலாம் ராசி. ஹார்ட் ஒர்க்கிங் விமன். இந்த ஃபேமிலிக்காக வந்து கொளுத்து வேலை செய்யறதுல ஆரம்பிச்சு ராக்கெட் விடுற வரைக்கும் தன்னுடைய ஜீவன், உடல் உழைப்பு, எண்ணங்கள், ஆசை, பாசம், காதல் எல்லாத்தையும் போட்டு குடும்பத்தை அப்படி தூக்கி நிறுத்துற பொண்ணு துலாம். தர்மத்துக்கு புறம்பா போகவே மாட்டா அப்படின்னா துலாம். என்ன வேணா, எனக்கு என் கணவன் தான், எனக்கு என் அப்பா தான், என் மகன் தான், என் அண்ணா தம்பி தான். இந்த பெண்கள் ஒரு பண்பு அப்படின்னு எடுத்தோம்னா, கேரக்டர் அப்படின்னு எடுத்தோம்னா சாலிடா நிற்கிறாங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள். அதனால மற்ற ராசி பெண்கள் தவறு நம்ம சொல்லவே முடியாது. தவறான குணங்கள் என்பது ராசியின் அடிப்படையில் வராது, தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் வரும். ஒரு ராசியை அப்படி பொதுமைப்படுத்த முடியாது. ஆனால் துலாம் ராசியை நல்லதுக்கு பொதுமைப்படுத்தலாம். இப்படி ஒரு பெண்களா அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பார்க்கறதுக்கு அழகாலாம் இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு இருப்பாங்க. ஆனால் பழகிறதுக்கும் பண்புக்கும் அவங்க கூட பழகிட்டா எந்த ஒரு ஆணும் அந்த அவங்க காமிக்கிற அந்த அரவணைப்பு, அந்த ஷேடோவில் வந்து விழுந்துருவான். அண்ட் அது ஒர்த், அந்த மாதிரி நியாயமானது. என்ன பிரச்சனை இவங்களுக்குன்னா அவநம்பிக்கை, தாமையிலேயே ஒரு நம்பிக்கை. எவ்ரி ஸ்டெப்பில், ஸ்டேஜில் என்னால் சாதிக்க முடியுமா, இது பல பெண்களுக்கு இருக்குது. டவுட்ஃபுல்லாகவே இருப்பாங்க. என்னால் முடியுமா, என்னால் இது செய்ய முடியுமா. ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்துக்கும் நாம் சொல்லக்கூடியது, உங்களால் தாங்க முடியும், எங்களால் தான் முடியல, நீங்கள் தான் முடியும், நாங்கள் தான் உங்களை கண்டு பயந்துட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் பயப்பட உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஆண்கள் அதிகமாவாங்க. நீங்கள் பயப்படாமல் இருக்க உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஆண்கள் அவங்க பயந்து போவாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ் தோக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து முன்னுக்கு வரணும். ஏதாவது ஒரு பொண்ணு ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்கே எடுத்தாமல் அங்கேயே உட்காந்தா எல்லாம் நடக்குமா? பிரச்சனை போயிருமா? பிரச்சனைகள் இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? இன்னைக்கு 2 வயசு குழந்தைகள் ஆரம்பித்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பிரச்சனை இருக்குது. இங்கே வந்து முன்ன சமுதாயத்தில் அதெல்லாம் இல்லை, இப்போ சமுதாயத்தில் இருக்குது. அப்போது ஒரு சாதாரண 16 வயசு பையனில் ஆரம்பித்து 75 வயசு முதியோர் வரைக்கும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாங்க. இப்போது பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க பல பெண்கள் நான் பார்க்குறேன். அது ஏன் ரொம்ப கஷ்டம்னா, இந்த கஷ்டத்தை தாண்டாத்தாங்க. நீங்கள் கஷ்டத்தையே பார்க்காம நான் வந்து இதுன்னா, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், நீங்கள் ஜெயிச்சால் உங்களை பார்த்து 1 லட்சம் பொண்ணுங்க ஜெயிப்பாங்க. நீங்கள் அங்கேயே உட்காந்தீங்கன்னா யூ ஷுட் பி த ஃபர்ஸ்ட். அதுதான் நீங்கள் பண்ணணும். என்னதான் நீங்கள் சொன்னாலும், ஆணாதிக்க சமுதாயம் சொன்னாலும், பாரதியார் ஆண், பாரதிதாசன் ஆண், எம்ஜிஆர் ஆண், இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஆண், எல்லாரும் ஆண்கள் தான் உங்களுக்கு நிறைய நல்லது செய்கிற வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பாட்டும் வாங்கிட்டு பேச்சும் வாங்கிட்டு தப்பு செய்கிற ஆண்கள் ஒரு பக்கம், உங்களை காப்பாற்றவே 24 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கிற ஆண்கள் ஒரு பக்கம். 2 வகையாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாத்தையும் ஒரே குட்டையில் வேனில் ஏற்றிடுறீங்க, கட்சி மீட்டிங் மாதிரி. பண்ணுறீங்களா இல்லையா? அந்த தவிர காதலன்ட்ட பண்ணுறீங்க, கணவன்கிட்ட பண்ணுறீங்க. கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட மொத்தத்தையும் அவன் மேலே சாத்துறீங்க. குறையே இல்லாத ஒரு ஆணை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் துலாம் ராசி பெண்கள். ஏன்னா குதர்க்க புத்தி, தன்னைத்தானே செய்ய முடியுமான நம்பிக்கை இல்லாத ஒரு புத்தி, இதுதான் வீக்னஸ். மிச்சபடி எல்லாமே நல்லது. இப்போ துளாராசி பெண்கள் எந்த ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்யலாம்? துலாம் ராசி பெண்களுக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடிய ஆண் ராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக வரக்கூடியது ரிஷபராசி தான். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுக்கு பிறகு மிதுனம் அண்ட் கன்னி, இந்த 3 ராசி ஆண்கள். இதில் மிதுன ராசி ஆண்கள் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக டீல் பண்ணணும். அதர்வைஸ் ரிஷபம் அண்ட் கன்னி ராசி ஆண்களை கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணலாம். ஒத்தே வராத ராசி அப்படின்னு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது மீனம். மீனராசி ஆண் வந்து அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி வருவார். வந்து அந்த சேர் எட்ஜில் உட்காருவார் உங்கள் லைஃப்பில். அப்படியே காலில் மேலே காலை போட்டு ஊட்டிக்கு தனியாக போயிடுவார். அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசிகள். அதே மாதிரி தனுசு ராசி, துலாம் ராசிக்கு
நீங்கள் என்ன உழைச்சாலும் உங்களோட முயற்சிகள்லாம் ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக அந்த பார்ட்னர்ஸ் வந்துடுவாங்க. தனுசு ராசி ஆண்கள் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு பக்கம் ஓட்டா பக்கெட்டில் ஒழுகிட்டே இருக்கும். நீங்கள் உள்ள தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க, அது ஓடிட்டே இருக்கு, தீர்வே இருக்காது. அது ஏன்னா தனுசு ராசி உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த ராசிகள்கிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் விட இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா விருச்சிகம். துலாத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செட் ஆகாது. பெரும்பாலான ராசிகள் கூட விருச்சிக ராசி செட் ஆகிறது இல்லைன்னு சொல்றீங்க, ஏன் சார் அப்படி? ஏன்னா விருச்சிகத்துடைய தன்மை, இவங்க உலகத்துல இவங்க மாதிரி இல்லைன்னு நினைச்சுக்கிறது. அவங்க ஒரு பெரிய பாயிண்ட்டை விட்டுடுறாங்க. இந்த உலகத்துல நம்ம மற்றவங்க கூட தான் வாழ முடியும், நம்மளுடைய வாழ முடியாது. நான் எப்படி என்னுடைய வாழ முடியும்? நான் என்னை சுற்றி இருக்கிறவங்களோட தான் வாழ முடியும். அப்போ வாழ்கிறதே நான் சுற்றி இருக்கிறவங்களோட தான் வாழ முடியும்னா அவங்களுடைய குணாதிசயம், எதிர்பார்ப்புகள், ஆசை, பாசம் இதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கணும். மேன் இஸ் அ சோஷியல் அனிமல்னு சொல்கிறோம். விருச்சிகம் கெடுக்கும்படியான ராசி, ரிஜிட்டு. அப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ணாத ராசி, அது காலபுருஷ தத்துவத்துக்கு மறைவு ஸ்தானம். அதனால தான் அதில் பிரச்சனைகள் அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. துலாத்துக்கு அது குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி, வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி. இப்போ பேசுறதெல்லாம் மறைச்சி வச்சுட்டா விருச்சிகமாக தான் நான் என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல மாட்டாங்க. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். ஒரு உயிரும் ஒரு உடலும் பிரிகிற இடம் தான் 8. ஆயுள்னு சொல்கிறோம். ஆயுள் எப்போ முடியும்? உயிரும் உடலும் பிரியும் போது. ஒரு உடலில் எந்த விஷயத்தை மறைப்போமோ அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 8 விருச்சிகம். ஹிருதயங்கிறது சிம்மம், முகம்ங்கிறது சிரம், அது தலைங்கிறது மேஷம். அப்படி ஒவ்வொரு ராசிக்கு உருவம் பாகங்களும் இருக்குது. நீங்கள் 5ஆம் மாதம் உலகம் பூரா சூடாக இருக்குது. ஏன் சூடாக இருக்குது? ஏன்னா சிம்மம் 5 ராசி, 5வது ராசி, அதுக்கு அதிபதி சூரியன். அதனால உலகம் பூரா சூடாக இருக்குது. 12ஆம் மாதம், 12 ராசிகள்னால தான் 12 மாதம். 12வது மாதம் குளிர்ச்சியாக இருக்குன்னா மீன் தண்ணியில் இருக்கும், அதனால் குளிர்ச்சியாக இருக்குது. அப்படி கால சூழ்நிலை, தட்பவெட்பநிலை, ஜோதிடம், இன்றைக்கி நாள் கிழமை, அந்த கணக்கு, பிறந்தது, வளர்ந்தது, கல்யாணம் பண்ணது எல்லாமே ஒன்றிணைந்து செயல்படக்கூடியது. ஜோதிடத்தை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சனிக்கிழமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜோதிடத்தை பிடிக்கல, அப்போ சனிக்கிழமை மட்டும் சொன்னால் அப்போ நான் தெரியாமல் ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் துலாம் இஸ் அ ஸ்பெஷல் ராசி. ரொம்ப அடுத்தவங்களை கவரக்கூடிய ராசி, அட்ராக்டிவான ஒரு ராசி, அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ராசி, காஸ்மெட்டிக்ஸு, திரவியங்களை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ராசி. இது கூடவே சேர்த்து அந்த தொழிலும் அந்த உடல் உபாதைகளும் சேர்த்து சொல்லிடுங்க, சும்மா சின்ன 2 லைனில். துலாம் ராசிக்கான தொழில்கள், அரசியல், அதே மாதிரி இன்டர்மீடியர் புரோக்கர், கமிஷன் ஏஜென்ட்ஸ், அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில்கள், பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வியாபாரம், மொத்த வியாபாரம், ஹோல்சேல் டீலர்ஷிப், இதெல்லாம் துலாமோட தொழில்கள். உடல் உபாதைகள்னு எடுத்திங்கன்னா துலாமத்துக்கு மேக்சிமம் வரக்கூடியது, மெயினாக துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லங்ஸ் ப்ராப்ளம் வரும். லங்ஸு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், பல்மோனரி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும். இந்த ஜில்லுன்னு இருக்கிற பொருள்களை ரொம்ப குடிக்கிறது, நைட் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 20 ரூபா தான் ஐஸ்கிரீம். சாப்பிட்ட 2 வருஷத்தில் 2 லட்ச ரூபா ஆஸ்பத்திரிக்கு. அது தவிர ஊசி, 20 ஊசி, இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு அந்த பணம் தேவையா, அந்த வலி தேவையா, அந்த நேரம் வீணாகிறது தேவையான ஐஸ்கிரீமை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லது. நல்லது. இப்போ இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் துலாத்துக்கு கண்டிப்பாக பரமேஸ்வரன், ஈஸ்வரன் தான். பரமேஸ்வரன், கால பைரவரை வழிபடணும். கால பைரவர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் துலாம் வழிபடணும். தவிர தர்மங்களில் ஈடுபடணும். நிறைய கோவில்களில் இந்த மாதிரி விஷயங்களில் தர்மங்களில் நிறைய செய்யணும். கல்விக்கான தர்மம், உணவுக்கான தர்மம். 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை 2 குழந்தைய தத்தெடுங்க, யாரால் முடியாது இன்றைக்கி. அதனால் வீட்டில் வளர்க்க வேண்டியது. அவங்க இருக்கிற ஆசிரமத்தில் பணம் மாதம் மாதம் கட்டுங்க. வெறும் 5000 ரூபா அவங்களால கட்ட முடியாது. இன்றைக்கி எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது, ஆனால் மனசு தான் இல்லை. அந்த மனசு யாருக்கு இருக்கோ, மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் சேரும். கண்ணதாசன் வரிகளை தான் இங்கே கோட் பண்ணுறேன். சரி, இப்போ சனி வக்ரம் இவங்க எப்படி இருக்கு உங்களுக்கு? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சியானது ஆல்ரெடி துலாத்துக்கு சூப்பர் டூப்பர் பீரியடில் இருக்காங்க. சனி வக்ர பயிற்சி பெரிய ராஜயோகங்களை தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. நிலம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த வீடு வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோகம். பல வருஷங்களாக இருந்த கடன்லாம் தீரக்கூடிய யோகம்.
நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவங்க மறைமுக நோய்கள், மர்ம நோய்கள் இருக்கக்கூடியவங்கலாம் அதுலேருந்து நிவர்த்தியாகி வரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி எதிரிகளை வந்து பந்தாடக்கூடிய நேரம். அச்சாம்பா என்ன இந்த வடிவேல் சொல்லுவார், அச்சாம்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் www.pichu.comனு வண்டியில் ஏறி போவார். அந்த மாதிரி இவங்க போவாங்க. ஆண்டவன் அச்சாண்டா எனக்குன்னு இவன் எதிரியை பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஃபியூரியஸான டைம், நல்ல சக்ஸஸ் வரக்கூடிய ஒரு டைம் துளாராசி பெண்களுக்கு